ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரித்தாவியன். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான். ஆக்சுவலாக இந்த சாஃப்ட் பீசஸ் வந்து சிக்கன் 65க்காக எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல குட்டி குட்டியாக இல்லாமல் பெரிய பெரிய பீசஸாக எடுத்திருக்கேன். எலும்பு அந்த மாதிரி. பச்சை மிளகாய் 3, லெமன், தயிர், வெங்காயம், தக்காளி அண்ட் புதினா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகாய் 3 கீரைனது, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கறிவேப்பிலை. இப்போது இது மாதிரி கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் இது நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கணும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பிரியாணினால எல்லாருமே கடையில் சாப்பிட்டு தான் ஆசைப்படுறீங்க. பட் அது மாதிரி தான் லாஸ்ட் வீக் டேஸ்ட்டாக இருக்குன்னு ஒரு பிரியாணி சாப்பிட்டாச்சு. பார்த்தா அடுத்த 2 நாள் தொண்டை ஃபுல்லாக புண்ணு. ஸோ நம்ம வந்து டேஸ்ட்டை விட ஹெல்த் தான் முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக அண்ட் டேஸ்ட்டாக வீட்டிலே சமைச்சு சாப்பிட்டுருந்தாங்க. இது நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டேன். டேஸ்ட்டுக்காக ஹோட்டலில் வந்து சொந்த புண்ணாகிறதுக்கு என்ன போட்டு சமைச்சாங்கன்னு தெரியலங்க. ஆனால் நாங்கள் டிசைட் பண்ணோம், இனிமேல் பிரியாணி ஹோட்டலில் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேராக பிரியாணி பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ரேராக சாப்பிடுங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி சிம்பிளாக செய்யுங்க. இப்போது கிள்ளி வச்சு புதினா எல்லாம் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் நிறைய வந்து இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, பட்டன் இது மாதிரி ரொம்ப காரசாரமான மசாலா போடுறோம். ஸோ அந்த புதினா ரொம்ப குளிர்ச்சி. நம்மளுக்கு வந்து பிரியாணி எவ்வளோ சாப்பிட்டாலும் ஹெல்த்தை எந்த ஸ்பாயிலும் பண்ணாது. இப்போ போட்ட மசாலாஸ்லாம் எல்லாம் வதங்கிடுச்சு. புளிப்புக்காக தயிர், கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போது எல்லாம் நல்லா வதக்கின ஸ்டேஜில் 1/2 kg சிக்கன் நல்லா கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கன் இதையே நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள். ஆக்சுவலாக காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். நல்லா இந்த சிக்கனை 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட நல்லா வதக்கிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மோஸ்ட்டாக சிக்கனை பார்த்தீங்கன்னா நான் வந்து எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நீங்களுக்கு டைம் இல்லைன்னா நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். பிரியாணி அரிசி வந்து 1 kg வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துட்டேன். இப்போது அந்த எடுத்த டம்ளரில் அதே அளவு தண்ணி ஊற்றிப்பேன். 3 டம்ளர் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் அதே 3 டம்ளர் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் வந்து நம்ம 3 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிச்சோன்னே அரிசி போட்டுடலாம். நல்லா கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். இப்போ அரிசி போட்டேன். இதை லைட்டாக வந்து கலக்கி விட்டுட்டேன். ஒரு விசில் வரட்டும். அதுக்கப்புறம் இன்னொரு விசில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னொரு விசில் ஒன்று ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ரைஸ்லாம் வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அப்படியே ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே கொட்டிடலாம். கரண்டி வச்சு கலக்குனா உடஞ்சிடும் அரிசி. இப்போ கமன்னு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுடலாம். சைடில் சிக்கன் 65 அண்ட் தயிர் பச்சடி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் தயவு செஞ்சு ஹோட்டலில் அவாய்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி சிம்பிளாக இருந்தாலும் சரி ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோ.